ஒரு அழகான ராஜ்யத்தில் பசுமை நிறைந்த மலைகளுக்கும் பெரிய அரண்மனைக்கும் அருகில் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் வாழ்ந்து வந்தது. லியன். அந்த சிங்கம் மிகவும் வலிமையானது. அது கர்ஜித்தால் அனைவரும் பயப்படுவார்கள். அந்த சிங்கத்தை ஒரு வீரன் கவனித்து வந்தான். சிங்கத்தின் வலிமையை பார்த்து அவன் எப்போதும் பெருமைப்பட்டான். ஒரு நாள் அந்த ராஜ்யத்தின் நடுவில் ஒரு பெரிய கல் சிலை இருந்தது. அது ஒரு மனித உருவச்சிலை. அதை பார்த்த வீரன் சிரித்தான். இந்த சிலைக்கு என்ன வலிமை என்று சொன்னான். அதை கேட்ட சிங்கம் மெதுவாக கர்ஜித்தது. நான் தான் மிக வலிமையானவன் என்று நினைத்தது. சிங்கம் அந்த சிலையை நோக்கி சென்றது. அதை தள்ள முயன்றது. மீண்டும் முயன்றது. ஆனால் அந்த கல் சிலை அசையவே இல்லை. சிங்கம் ஆச்சரியமடைந்தது. அது அமைதியாக நின்றது. அப்போது வீரன் அன்பாக சொன்னான், சிங்கமே, உன் வலிமை கர்ஜனையிலில்லை, உன் கோபத்திலில்லை, உன் மனதிலிருக்கிறது. அதை கேட்ட சிங்கம் புரிந்து கொண்டது. உண்மையான வலிமை என்பது அடிப்பதும் கர்ஜிப்பதுமல்ல, புக்தியும் பொறுமையும்தான். அன்று முதல் சிங்கம் அனைவருடன் அமைதியாகவும் நல்ல மனதுடனும் வாழ்ந்தது.